மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல்ல அதிகமான ப்ளீடிங், இந்த பீரியட்ஸ் டைம்ல அதிகமா ப்ளீடிங் இருக்குன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. முக்கியமா இந்த மெனோபாஸ் டைம்ல நிறைய பெண்களுக்கு ஓவரா ப்ளீடிங் இருக்கிற ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த ப்ளீடிங் வர வர என்ன ஆகும், உடல்ல பல பிரச்சனைகள் ஏற்படும். ஒரு 2 days ஆர் 3 days நமக்கு ப்ளீடிங் இருக்கிறது இட்ஸ் நார்மல். பட் இதுவே 2 வாரங்களாக எனக்கு ப்ளீடிங் போயிட்டே இருக்குன்ட்டு நிறைய பேர் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிலர்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, 1 மாசமா எனக்கு எக்ஸஸா ப்ளீடிங் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி அன்கண்ட்ரோலா ப்ளீடிங் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடனடியாக அதை எப்படி சரி செய்யலாம், உணவு முறையில நம்ம எப்படி என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம். சிலருக்கு அந்த பீரியட்ஸ் டைம்ல அதிகமான பெயின் இருக்கும், டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்லுவோம். அடிவயிற்று பகுதியில வலி இருக்கும், மசில் கிராம்ஸ், இடுப்பு பகுதியில இருக்கக்கூடிய வலி தாங்கவே முடியலன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பெயினை டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு பெயின் இருக்கும். இடுப்புல இருந்து கால் பாதம் வரைக்கும் நமக்கு அதிகமான வலி, இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம உடல்ல பெண்களுக்கு ஹார்மோன் தொடர்பாக வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த அதிகமான உதிரப்போக்கு இதனோட சேர்ந்து கை கால்கள் வலி இருக்கிறது, பசியின்மை, ஒரு சிலருக்கு இதனோட சேர்ந்து டயரியா போயிட்டே இருக்கும். 3-4 தடவை மோஷன் போயிட்டேங்க, ப்ளீடிங் ஆகுது. ஸோ இது எப்படி நான் கண்ட்ரோல் பண்றது, என்னால இதுதான் சிம்டம்ஸ்னே எனக்கு சொல்லவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸா இருந்துச்சுன்னா பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே சில சிம்டம்ஸ் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதிகமான ஹேர் ஃபால் இருக்கும், மூட் ஸ்விங் ரொம்ப அதிகமா இருக்கும். பெண்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இந்த மூட் ஸ்விங் இருக்கும். திடீர்னு நல்லா இருப்பாங்க, அப்புறம் ரொம்ப டிப்ரெஷன் ஆன மாதிரி இருக்கிறது, திடீர்னு அழறது, ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ரொம்ப கோவப்படுறது. ஓகே இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்னு சொல்லுவாங்க, ஒரு 1 hourலயே மூட் சேஞ்ச் ஆகி ரொம்ப எரிஞ்சு விழுறது. ஸோ இந்த மாதிரி மூட் ஸ்விங் நிறைய பெண்களுக்கு இருந்துச்சுன்னா ஹார்மோன்ஸோட வேலையை தான் இது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முக்கியமா ஒரு 40 வயதை கடந்த பெண்களுக்கு இருக்கும். இரவு நேரத்துல சரியா உறங்காமல் ஒரு இன்செக்யூர்ட் ஃபீல் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி இருந்துட்டு உடல்ல அங்கங்க ஜாயிண்ட் பெயின் நிறைய பெண்களுக்கு இருக்கும். இந்த ஜாயிண்ட் பெயின் அப்படின்னு சொன்னா மூட்டுக்கல்ல, ஷோல்டர் ஜாயிண்ட்ல, கழுத்து வலி, இடுப்பு வலி, அதுக்கப்புறம் முழங்கால் வரைக்கும் நமக்கு வலி இருந்துகிட்டே இருக்கிறது நம்ம பாக்குறோம். ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய பிரச்சனைகள் தான். இதற்கு இந்த எக்ஸஸ் ப்ளீடிங், ஓவர் ப்ளீடிங், அது கட்டி கட்டியா வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல எண்டோமெட்ரியம் திக்னிங் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒவ்வொரு பெண்களுக்குமே இந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ் எவ்வளவு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தோம்னா யூட்ரஸ் பல்கி யூட்ரஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் நிறைய பேருக்கு இது நம்ம பார்த்திருப்போம். ஸோ பல்கி யூட்ரஸ் அப்படின்னா நார்மலா இருக்கக்கூடிய யூட்ரஸோட சைஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிறது. இதனோட சேர்ந்து பெண்களுக்கு பார்த்தோம்னா ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல தான் ப்ளீடிங் அன்கண்ட்ரோல்டா போய்கிட்டே இருக்கு. நிறைய பெண்கள் சொல்லுவாங்க, அன்கண்ட்ரோல்டா எனக்கு ப்ளீடிங் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம சரி செய்யறதுக்கு முக்கியமா நம்ம உணவில் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் என்னென்ன. ஸோ ப்ளீடிங் ஓவரா இருக்கு, இல்லைங்க எனக்கு இந்த மாதிரி மூட் ஸ்விங் இருக்கு, ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்கு, இதை நான் சரி பண்ணணும். ஏன்னா இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப முக்கியம். நீங்க ஆண்கள் பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு, உங்க அம்மாவுக்கு சொல்லுங்க, ஒய்ஃப்க்கு சொல்லுங்க, சிஸ்டர்ஸ்க்கு சொல்லுங்க, ஏன்னா உங்களுடைய மகளுக்கு சொல்லுங்க. நிறைய பேரு இந்த பிரச்சனையினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா என்கிட்ட வரக்கூடிய பெண்களுக்கு கூட வராங்க இல்லையா. ஸோ ஃபேமிலி மெம்பர் சொல்றாங்க, மேம் அம்மா இந்த மாதிரி திடீர்னு ரொம்ப பெயின்ல படுத்துடுறாங்க, ஓவர் ப்ளீடிங் ஆகுது. லாஸ்ட் மந்த் நான் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனேன், 2 நாள் அட்மிட் பண்ணி ட்ரிப்ஸ் ஏத்தி அந்த அளவுக்கு சீரியஸா ப்ளீடிங் இருந்துருச்சு ஃபீல் பண்றவங்க நிறைய பேர். சோ இந்த கண்டிஷனுக்கு இயற்கையான முறையில நம்ம உணவு முறையை தாண்டி சில விஷயங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் ஒரு சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப அவசியம். ஸோ அந்த மாதிரி மூட் ஸ்விங் இருக்கிற டைம்லயோ, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிற டைம்லயோ, ஓவர் ப்ளீடிங் இருக்குன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஹெல்த்தியான ஒரு டயட்ன்றத கொடுக்கணும். ஸோ இந்த உணவு முறையில இதெல்லாம் கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்னு சொல்றேன். நிச்சயமா அதை கண்டிப்பா கொடுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இது, வாழைப்பூ.
இந்த வாழைப்பூ பெண்களுக்கு எப்படி நமக்கு வந்து உதவி செய்யுது? தினந்தோறுமே வாழைப்பூவை எடுக்கலாம், இல்ல தினந்தோறும் என்னால எடுக்க முடியாது அப்படின்னு சொல்றவங்க பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு வாரம் முன்னாடியே இந்த வாழைப்பூவை எடுத்துக்கலாம். ஸோ நம்பர் 1 அப்படின்னு சொன்னா இந்த வாழைப்பூ இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, வாழைப்பூ உள்ள வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு அதை கட் பண்ணிக்கணும். ஒரு 3 கைப்பிடி அளவு வாழைப்பூவை எடுத்து தண்ணீர்ல போட்டு 3 கிளாஸ் தண்ணி விடணும். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்கணும், 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்க்கணும், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 பல் பூண்டு தட்டி போட்டு இதை நல்லா பாயில் பண்ணணும். ஸோ இதை நல்லா கொதிக்க வச்சு 1 டம்ளர் வந்த உடனே கொஞ்சமா கருப்பட்டி, சின்ன பீஸ் அளவுக்கு கருப்பட்டி சேர்த்து குடிச்சா ரொம்ப நல்லது. ஸோ கருப்பட்டியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தினமும் இதை குடிச்சுக்கிட்டே வரணும், காலையில எம்டி ஸ்டொமக்ல. ஸோ இதனால என்ன பலன் நமக்கு கிடைக்கும்னா, ஓவரா ப்ளீடிங் இருக்கு இல்லைங்களா, எக்ஸஸ் ப்ளீடிங் வந்து நமக்கு குறையும். பல்கி யூட்ரஸ் அப்படின்ற கண்டிஷன் நல்லாவே நமக்கு குறைய ஆரம்பிக்கும். பிசிஓடி ப்ராப்ளம், தைராய்டு இஷ்யூஸ் இருக்கு, ஓவர் வெயிட் இருக்கு, இது எல்லாமே நமக்கு இந்த வாழைப்பூ கஷாயம் நம்ம பருகும் பொழுது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது. ஹார்மோன் இம்பேலன்ஸை இது வந்து சரி செய்யுது அப்படின்னு சொல்லலாம். தினமும் இதை பருகும் போது அடுத்த மந்த், நெக்ஸ்ட் மந்த் சைக்கிள், பீரியட் சைக்கிள் வரும்போது டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும். ஏன்னா நிறைய பேர் சொன்ன விஷயம் இதுதான். நெக்ஸ்ட் போன மந்தை விட இப்போ மெடிசன்ஸோட சேர்த்து இந்த டிப்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ண மேம் நல்ல ரிசல்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அடுத்த விஷயம் என்னன்னா, மாதுளை பழம் பார்த்தா விட்டுறாதீங்க. தினமும் ஒரு மாதுளை பழம் கண்டிப்பா சாப்பிடணும். சப்போஸ் மாதுளம்பழம் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்றவங்க ஜூஸ் மாதிரி போட்டு, மாதுளம்பழம் எடுக்கிறோம், நாட்டு மாதுளையா இருந்தா இன்னும் சிறப்பு. எதுக்காக சொல்றேன்னா, அது வந்து நல்ல துவர்ப்பு சுவை இருக்கும். துவர்ப்பு சுவை தான் நம்மளுக்கு வந்து எக்ஸஸா இருக்கக்கூடிய ப்ளீடிங்கை வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடியது. ஸோ நாட்டு மாதுளையே மிக்சியில போட்டு நல்லா அரைச்சி, உள்ள வந்து லேயர் மாதிரி இருக்கும், ஜவ்வு மாதிரி ஒயிட் கலர்ல இருக்கும், அதையும் சேர்த்து போட்டு நல்லா அரைச்சி வடிகட்டி, சுகர் சேர்க்கக்கூடாது, பால் சேர்க்கக்கூடாது, சாறு மட்டும் நம்ம ஒரு நாளைக்கு எப்போ நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ தொடர்ந்து அதை குடிச்சுக்கிட்டு வரும்போது அதிகமான உதிரப்போக்கு நமக்கு குறையும். மாதுளை தோல் இருக்கு இல்லையா, அதை வேஸ்ட் பண்ணாதீங்க, வெயில காய போட்டுருங்க. ஸோ வாரம் ஒரு நாள், ஒரு சண்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எவ்ரி சண்டே மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல இது வந்து வாழைப்பூ, அந்த வாழைப்பூ கஷாயம் நீங்க வந்து டெய்லி குடிப்பீங்க. அந்த ஒரு நாள் பிரேக் விட்டுட்டு இதற்கு பதிலா ஒரே ஒரு நாள் மட்டும் என்ன பண்ணலாம்னா, இந்த மாதுளை தோலை வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டு கொதிக்க வச்சு அந்த கஷாயத்தை குடிச்சு பாருங்க. எக்ஸலண்டா நமக்கு ரிசல்ட் இருக்கும். இதனோட பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, குடல் பகுதியில் இருக்கிற கழிவுகள் வெளியில வரும், ஈஸியா மோஷன் போறதுக்கு, அதிகமா ப்ளீடிங் இருக்குன்னா இதை வந்து கண்ட்ரோல் செய்யும். ஸோ இந்த குறிப்புகளை வந்து நமக்கு நல்ல ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி நம்ம சித்த மருத்துவத்தில் இடிவல்லாதி மெழுகு அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு. இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ஸோ இடிவல்லாதி மெழுகை நம்ம ஃபாலோ பண்ணும்போது, இது டாக்டர் வந்து நீங்க கன்சல்ட் பண்ணிட்டே கூட சாப்பிடலாம். பெருமருந்து வகை தான், மெழுகு வகையை சேர்ந்த ஒரு மருந்து. இடிவல்லாதி மெழுகை வந்து பயன்படுத்தும் போது ஒரு 15-20 நாட்கள் எடுக்கும் போதே அதிகமான உதிரப்போக்கு, கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் வந்து நல்லாவே குணமாகுது அப்படின்னு சொல்லலாம். இதற்கு அடுத்தது என்ன பண்ணலாம், என்னென்ன மருந்துகள் இருக்குன்னு பார்த்தோம்னா, கற்றாழையிலிருந்து செய்யக்கூடிய குமரி லேகியம். இந்த குமரி லேகியம் நம்ம பயன்படுத்தும் பொழுது நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ குமரி லேகியம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் அளவு நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். உடல் எடை அதிகமா இருந்தா அதை குறைப்பதற்கான வழிமுறைகள் ஃபாலோ பண்ணணும். இரவு நேரத்தில் உறக்கம், ஆழ்ந்த உறக்கம் ரொம்ப முக்கியம். உணவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நம்ம தவிர்க்க வேண்டும். அதிகமான புளிப்பு, மெயினா புளி சேர்க்காமல் சாப்பிட்றது நல்லது. கிழங்கு வகைகள் ரொம்ப சாப்பிட்டீங்கன்னா கிழங்கு வகைகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய டயட் பேட்டர்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அதிகமான உதிரப்போக்கு, ஏன்னா நிறைய பெண்கள் இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருந்ததுன்னா சரி ஓகே யூட்ரஸே வந்து ரிமூவ் பண்றாங்க, ஹிஸ்டெக்டமி அப்படின்ற ஒரு ப்ராசஸ். அது இல்லாம நம்ம சரி செய்யணும்னா கொஞ்ச நாள் இந்த மாதிரி இயற்கை சார்ந்த உணவு முறைகளும் சித்த மருந்துகளும் எடுக்கும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த பதிவு பெண்களுக்கான ஒரு முக்கியமான பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.